இருக்குங்க. கேக்குது. சொல்லுங்க சார். சொல்லுங்க. கேக்குதுங்களா நான் பேசுறது? நீங்க பேச கிளியரா இருக்கு சார். சொல்லுங்க, நீங்க எந்த இடத்துல இருந்து பேசுறீங்க? ஐ திங்க் ஸோ நீங்க வேற கண்ட்ரில இருந்து பேசுறீங்க போல. உங்களை பத்தி ஒரு சின்ன இன்ட்ரோ கொடுங்க. ஓகே. நான் இங்க ஜெர்மனில இருந்து பேசுறேன். ஸோ ஆக்சுவலா நான் படிச்சதெல்லாம் அங்க. நான் சொந்த ஊர் வந்து சேலம், ஆத்தூர். ஓகே. ஸோ அப்புறம் கோயம்புத்தூர்ல படித்தேன். இது மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு ஸோ மாஸ்டர்ஸ் படிக்கலான்ட்டு ஜெர்மனி அப்ளை பண்ணேன். ஸோ காலேஜ் கிடைச்சது. ஸோ இங்கே 2015 வந்தேன். ஓகே. ஸோ முடிச்சுட்டு அப்புறம் அப்படியே இங்கே ஜாப் கிடைச்சதுனால அப்புறம் அப்படியே இங்கே செட்டில் ஆயாச்சுங்க. ஸோ ஷூர். சூப்பர். ஸோ நீங்கள் வந்து இப்போ வெப்சைட்ஸ்க்காக டிஸ்கஸ் பண்ணியிருந்தீங்க. நீங்கள் மேலே சொல்லுங்கள். உங்களை ஸ்டாப் பண்ணிட்டு சொல்லுங்கள். ஓகே. ஸோ இப்போ என்னன்னா, ஒய்ஃப் வந்து இங்கே வந்து ஆக்சுவலாக ஜெர்மனியில் இந்த மாதிரி ஏதாவது பிஸ்னஸ் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் ரெஜிஸ்டர் பண்ணணும். ஓகே. ஸோ ஏன்னா இங்கே டாக்ஸ் அந்த இதெல்லாம் கொஞ்சம் ரொம்ப இதாக பார்ப்பாங்க. ஸோ அதனால வந்து அவங்க வந்து இந்த மாதிரி இங்கே நிறைய கிளாத்ஸ் வந்து இங்கே பெரிய பிராண்ட்லாம் இருக்கு. பட் ஆனால் அது வந்து கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இல்லை. ஸோ அதனால அவங்க நிறைய தேடினாங்க, இங்கே இல்லை. ஸோ இதே ப்ராப்ளம் தான் எல்லாத்துக்கும் இருக்கும். அதனால நம்ம ட்ரெஸ்ஸஸ் வந்து அங்கே திருப்பூர்ல சொல்லி டிசைன் பண்ணி வேணுங்கிற ஃபேப்ரிக்ஸ் எடுத்து பண்ணலாம், இம்போர்ட் பண்ணி பண்ணலாம்னு. ஓகே. ஸோ இப்போ என்னன்னா நாங்க ரொம்ப இனிஷியல் ஃபேஸ்ல தான் இருக்கோம். இப்போ என்னன்னா நாங்க ஒரு 20 வெரைட்டி ஆஃப் கிளாத்ஸ் மட்டும் டிசைட் பண்ணியிருக்கோம். ஓகே. நாங்க வந்து ஆக்சுவலா ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ல செல் பண்ற மாதிரி தான். இப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த ஈட்டசேன்னு சொல்லிட்டு ஒன்று சொல்லுவாங்க. ஆமா ESTY ஒன்று இருக்கும். ஆமாமா, கரெக்ட்டுங்க. ஸோ எனக்குமே அந்த வாயிலே அந்த பேர் நுழையாது. நான் ESTY எனக்கு நுழையாது சார். அதனால ESTY முடிச்சிருவேன். சொல்லுங்க. என்னன்னா ஃபர்ஸ்ட் அந்த மாதிரி பிளாட்ஃபார்ம்ல வச்சுட்டு அதுக்குள்ள வந்து எங்க பிராண்டையும் அப்படியே தனியா வெப்சைட்ல அங்க டிராபிக் கொண்டு வர மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஆன்லைன் மூலமா கொஞ்சம் ப்ரொமோட் பண்ணிட்டு வர மாதிரி. ஓகே. உங்க வெப்சைட்ல இருந்தும் டைரக்டா ESTYக்கு போற மாதிரி? இல்ல ஆமா கரெக்ட். ரெண்டுமே இல்ல மெயின் இது வந்து அவங்க எங்க வெப்சைட் குள்ள வரணும். அந்த ஈட்டசைல வந்தாலும் எங்க வெப்சைட்க்கு வந்து அதை மென்ஷன் பண்ணிருக்க மாதிரி. சோ மோஸ்டா எல்லாத்தையும் எங்க வெப்சைட் குள்ள புஷ் பண்ணாதான் ட்ரை பண்ணுவோம். ஓகே புரியுது. சோ ரெண்டும் வச்சுக்கலாம் இப்படி இது. ஓகே. பட் அவங்க ஆனா எங்க வெப்சைட்ல இருந்து ஈட்டசை பொறுத்துக்கு அந்த வெப்சைட்ல இருந்து ஆர்டர் போட்டுக்கலாம். ஆமா அதுக்கு இ-காமர்ஸ் ஸ்டோர் மாதிரி நீங்க எதிர்பார்க்கறீங்க, கரெக்ட்டுங்களா? கரெக்ட். ஆமா அதேதான். சரி. ஓகே. ஸோ இப்போ வந்து இ-காமர்ஸ் ஸ்டோர் நீங்கள் பில்ட் பண்ணால் சாரீஸ் சேல் பண்ணுற மாதிரி. ஸோ ஓகே. ஸோ இப்போ ஸ்டார்டிங்கில் ஒரு 20 சாரீஸ் மட்டும்? இல்ல சாரீஸ் இல்லை. இங்கே நாங்கள் எங்களோட டார்கெட் ஆடியன்ஸ் வந்து ஜெர்மன்ஸ் தான், வெஸ்டர்ன் தான். ஸோ ஒய்ஃப் வந்து அவங்க அந்த ட்ரெஸ்ல இன்ட்ரெஸ்ட், இந்த டாப்ஸ் இதுன்னு சொல்லிட்டு மினி அந்த ஸ்கர்ட் இது அந்த மாதிரி. ஓகே. மேக்ஸி ட்ரெஸ் அந்த மாதிரி. ஸோ மொத்தத்தில் ஏதோ ஒன்று சாரீஸ் ஏதோ ஒன்று மொத்தத்தில் ஒரு 20 வெரைட்டிஸ் உள்ளது. 20 வெரைட்டிஸ். ஓகே. எனி ப்ராடக்ட்ஸ்? ஓகே. ஆமா. ஓகே, பண்ணலாம் கண்டிப்பா. அதுலயும் வந்து S, L, M, XL அந்த மாதிரி ஒன்னு வெச்சுங்களா? அது அந்த மாதிரி பண்ணலாம். அந்த மாதிரி பண்ண முடியும். சைஸ்ல கலர் வேரியேஷன்ஸ்லாம் வச்சு பண்ண முடியும் நம்மளால. ஓகே. கண்டிப்பா பண்ண முடியும். ஸோ அதுக்கான வெப்சைட்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு பேமெண்ட் இன்டெகிரேஷன், ஹோம் பேஜ், அபவுட் அஸ், கான்டாக்ட் பேஜ் ப்ளஸ் ஷாப் பேஜ், நெக்ஸ்ட்டு அந்த பேமெண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே வாங்கி உங்களுக்கு ஆர்டர் ப்ளேஸ் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் ஆர்டர் போய் எப்படி விசிட் பண்ணி பார்த்து நீங்கள் ஷிப்மெண்ட் பண்ணிவிடுங்க. அப்படி தானே ஆக்சுவலாக ப்ராசஸ்ஸு? ஆமாம் கரெக்ட். ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து நிறைய டிசைன்ஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் உங்களுக்கு ரேட் எவ்வளோன்னு சொல்கிறேன். அந்த ரேட் உங்களுக்கு ஓகேன்ற பட்சத்தில் நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணி உங்களுக்கு ஒரு கூகுள் மீட்டில் ஜாயின் பண்ணி உங்களுக்கு சாலிடாக வந்து ஒரு டெமோ டிசைன்ஸ் காமிப்பேன். அதில் எது பெஸ்ட் டிசைன் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோ அதை சூஸ் பண்ணி நம்ம வந்து பேமெண்ட் கலெக்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணி உங்களுக்கு டெலிவரி பண்ணுறோம். சரிங்களா? இதுதான் ப்ராசஸ். இப்போது உங்களுக்கான ரேட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராடக்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து சொல்கிற மாதிரி அரௌண்ட் எனக்கு தெரிஞ்ச ஒரு 15,000 ருபீஸ் ஆகும். ஓகேங்களா? இதுக்கான ரேட்டு நம்ம டிசைனிங் சார்ஜஸ். ஓகேங்களா? 15,000 ருபீஸ் ப்ளஸ் உங்களுக்கு வந்து 2,000 ருபீஸ் வந்து டொமைன் அண்ட் ஹோஸ்டிங் ஆகும். அது செப்பரேட். அது நீங்கள் என்கிட்ட கொடுக்க போகிறதில்ல, உங்களுக்காக நீங்கள் வாங்கிக்க போகிறீங்க. உங்களோட டொமைன் நேம் உங்களோட ஹோஸ்டிங்காக. ஓகே. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 17,000 ருபீஸ் வரும். ஹோஸ்டிங்னு வச்சு பார்த்தீங்கன்னா எவ்ரி மந்த் 350 ருபீஸ், 350 ரூபா நீங்கள் வந்து ரீசார்ஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். அது ஒரு ஆப்ஷன் இருக்குது. புரியுதுங்களா? அது வந்து 2,000 ருபீஸ் வரும். இல்லை எனக்கு வந்து அந்த ஹெட்டேக் வேணாம், ஐ டோன்ட் வாண்ட் டு ரீசார்ஜ் எவ்ரி சிங்கிள் டைம் அப்படி நீங்கள் டிசைட் பண்ணிங்கன்னா 1 இயர் பிளான் ஒன்று இருக்குது. ஓகேங்களா? லெஸ் தென் 5,000க்குள்ளே 1 இயருக்கு நீங்கள் ஹோஸ்டிங்கு டொமைனும் வந்துடும். புரியுதுங்களா? அதை நீங்கள் ஹோஸ்டிங்னா என்ன எனக்கு அது புரியல. ஓகே, நான் சொல்கிறேன். இப்போ சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன்.
இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய ஓன் இ-காமர்ஸ் ஸ்டோரே இருக்குது. நான் பில்ட் பண்ணி எனக்காக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இ-காமர்ஸ் ஸ்டோரே இருக்குது. productszonestore.com PRODUCTSZONE ஸ்டோர். அது வந்து நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன், லிங்க் அப்புறமா சென்ட் பண்ணுவேன். நான் சொல்கிறேன் productszonestore.comனு ஒரு ஸ்டோர் இருக்குது சரிங்களா, வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணுறேன். அந்த ஸ்டோர் பார்த்தீங்கன்னா ஒரு நேம், productszonestore.comன்றது ஒரு நேம், அதுதான் டொமைன் நேம்னு சொல்லுவோம் சரிங்களா. அதுதான் உங்களோட இப்போ உங்கள் பிராண்டு, இப்போ உங்கள் பேர் என்ன சொன்னீங்க, சூர்யாவா? ஆக்சுவலாக சாரி அப்பா சொல்கிறேன், என்ன பேர் சொன்னீங்க? வேலு. ஓகே, வேலு கார்மெண்ட்ஸ் அப்படின்னு நீங்கள் வைக்கிறீங்கன்னா velugarments.comன்றது உங்கள் டொமைன் நேம் சரிங்களா. அது 1 இயருக்கு வந்துடும் ஒரு அமௌண்ட்டுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு அமௌண்ட்டுக்கு 1 இயர் வந்து 600 700 ஆகும், அவ்வளோதான், அதுக்கு மேலே ஆகாது. அது 1 இயருக்கு ஒன்ஸ் நீங்கள் ரீசார்ஜ் பண்ணுற மாதிரி இருக்கும், புரியுதுங்களா. இப்போ அது ரன் ஆகணும்னா ஒரு ஹோஸ்டிங்கு ஒரு சர்வர், குட்டி சர்வர் தேவைப்படும், அது பேர் தான் ஹோஸ்டிங் சரிங்களா. அது இருந்தால் தான் அந்த வெப்சைட் வந்து லைவாக வரும், இல்லை வராது. ஓகே, புரியுது. ஓகே, எப்படி சொல்கிறது, நான் எப்படி சொல்கிறது, வண்டி இருக்கலாம், பெட்ரோல் போட்டால் தான் வண்டி ஓடுன்ற மாதிரி நம்மளுக்கு பெட்ரோல் தான் நம்ம ஹோஸ்டிங்கு. புரியுது. ஓகே. இந்த ஹோஸ்டிங்ன்றது நீங்கள் 1 வருஷம் பெட்ரோலும் போட்டுக்கலாம், 1 மாதம் பெட்ரோலும் போட்டுக்கலாம். ரேட்டு கொஞ்சம் வேரியா, 1 மாதம் போகும்போது ரேட்டு கொஞ்சம் கம்மியாகும், சாரி 1 வருஷம் போகும்போது ரேட்டு கம்மியாகும். 350 ரூபா மாதம் ரீசார்ஜ் பண்ணுறது பார்த்தா 1 இயருக்கு பண்ணால் 5000 கீழே கம்மியாகும் சரிங்களா. ஸோ அது எனக்கு தெரிஞ்சு நீங்கள் வந்து எப்படி வேணால் சூஸ் பண்ணிக்கலாம். அதுக்காக ஸ்பீடில் எந்த அடி வாங்குறதோ இல்லாட்டி வந்து ப்ராடக்ட்ஸ் வந்து லேக் ஆகிறதோ அந்த மாதிரிலாம் எதுவும் ஆக போகிறதில்ல. எனக்கு பட்ஜெட் கன்ஸ்டைனாக இருக்குன்னா நீங்கள் வந்து 2000 டொமைன் ஹோஸ்டிங் வாங்கிட்டு 350 மந்த்லி ரீசார்ஜ் பண்ணிக்கலாம், அதுவே பெட்டரு. ஓகே, இல்ல இப்போ இதுல என்னன்னா நாங்க வந்து போட்டோஸ் வந்து ரொம்ப கிளாரிட்டியா வைக்கணும்னு இருக்கோம். அப்ப அந்த மெமரிக்கு ஏற்ற மாதிரி ஹோஸ்டிங்கோட மெமரி நம்ம இது பண்ணுவோம்ல. ஸோ என்ன மாதிரி போட்டோஸ் அப்லோட் பண்றோங்கிறது அது ஏதாவது லிங்க் இருக்குங்க? நான் வந்து சோனியோட கேமரா நல்ல பேர் 2D 3D சம்திங் வரும் சரிங்களா. அதில் ஹை குவாலிட்டி வச்சு பிக்சர்ஸ் வச்சே நான் வந்து கிளைண்ட்ஸுக்கு பில்ட் பண்ணி கொடுத்துருக்கேன் சரிங்களா. அந்த மாதிரி நான் சூஸ் பண்ணி டொமைன் ஹோஸ்டிங்கெல்லாம் கன்ஃபார்ம் நல்லா உங்களுக்கு லோடிங் ப்ராப்ளம் வராமல் இருக்கும், ப்ளஸ் வந்து அந்த மாதிரி இஷ்யூஸ் எதுவும் வராமல் தான் இருக்கும். ஏன்னா நான் அப்போ தான் என் நேம் வந்து ப்ராப்பராக நீங்கள் வந்து பப்ளிஷ் ஆகும் வெளியே. இல்ல நானுமே ஏன் உங்ககிட்ட வந்தேன்னா நாங்களுமே ஃபர்ஸ்ட் பண்றோம். ஸோ அப்படிங்கிறப்ப நான் இப்ப இதை கத்துக்கிட்டும் பண்ணலாம், பட் ஆனா அந்த அளவுக்கு ரிஸ்க் எடுக்க நான் விரும்பல. ஸோ இனிஷியலா பண்றதுனால ஓகே. ஸோ பெட்டர் நல்லா தெரிஞ்ச உங்களுக்கு இந்த மாதிரி ஐ மீன் நீங்க பேசினது அந்த இதெல்லாம் வச்சு பாக்குறப்ப கரெக்டா ஐ மீன் எங்களுக்கு என்ன தேவையோ அதை கரெக்டா டீட்டெயில்டா பேசுனீங்க. ஸோ அதனால எனக்கு ஈஸியா புரிஞ்சிச்சு. ஓகே. நாங்க இந்த டொமைன் நேம் வந்து ஆக்சுவலா என்ன பண்ணேன்னா எனக்கு நார்மலா இங்க கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கனால ஒரு டொமைன் நேம் நீங்க வேணா வாங்கிக்கங்கன்னு சொல்லிட்டு நான் இங்க ஜெர்மனில பாக்குறப்ப .de சொல்லிட்டு இங்க வரும். சோ இப்ப எப்படி இந்தியாவுக்கு .co.inங்கிற மாதிரி இங்க .de சொல்லிட்டு நாங்க டொமைன் நேம் மட்டும் வாங்கி வச்சிருக்கோம். அது வந்து ஆனா அதுக்கப்புறம் தான் உங்க வீடியோஸ் பார்த்தா நீங்க அந்த டொமைன் நேம் வாங்குறதுக்கு வேற வெப்சைட் இதுன்னு சொன்னீங்களா. பட் இங்க வந்து இந்த அயோனிஸ் ஏதோ ஒரு பரவாயில்ல, எங்க வேணா வாங்கலாம், அது பிரச்சனை இல்லைங்க, எங்க வேணா வாங்கலாம், ப்ராப்ளம் இல்லை. இப்போ எங்கே வாங்கினீங்களோ அதுக்கு ஹோஸ்டிங் மட்டும் வாங்கி நீங்கள் கனெக்ட் பண்ணிவிடுங்க, அதுக்கப்புறம் கொடுத்தா நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன்னா நான் இப்போ வந்து நான் வந்து ஒர்க் பண்ணுற இடத்துல டொமைன் அண்ட் ஹோஸ்டிங்கில் சின்ன ப்ராப்ளம் இருந்தால் நான் அவங்ககிட்ட என்னோடய இடத்துல வந்து டீட்டெயிலாக பேச முடியும், எனக்கு அவங்களுக்கு ஒரு சப்போர்ட் சிஸ்டம் நல்லாயிருக்கும் அவங்ககிட்ட சைடில். பட் நீங்கள் இப்போ டொமைன் அண்ட் ஹோஸ்டிங் வாங்கின இடம் சைட் வெரி நியூவாக இருக்குது, எனக்கு புதுசாக இருக்குது. பை எனி சான்ஸ் அந்த டொமைன் நேம் லைட்டாக எஸ்ஓ இல்லை ஆரோ ஏதாவது ஒரு ஆட் பண்ணி ஒரு 1 வேர்டு இன்க்ரீஸ் பண்ணி நம்ம இங்கே பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியுமா? இல்லை உங்களுக்கு அங்கே .doவே வாங்கலாம், நீங்கள் ஒரு சொன்னீங்களே DOன்னு வரும்னு சொல்லிட்டு, அது கூட நம்ம சர்ச் பண்ணி வாங்க முடியுங்க. EUவா? D ஓகே .de ஓகே .comனா வேர்ல்டு வைடு, .inனா இந்தியா, அந்த மாதிரி DE ஓகே பரவாயில்ல, அந்த மாதிரி கூட பண்ணிக்கலாம். நீங்கள் ஹோஸ்டிங் சைடில் நீங்கள் அந்த ஹோஸ்டிங் வாங்கி வெப்சைட்டோட கனெக்ட் பண்ணிவிட்டு நம்ம பில்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும் வெப்சைட்டை. ஓகே நம்ம இங்கே ஸ்டார்ட் பண்ணும் போதே நான் ஹோஸ்டிங் டொமைனை ஒரே இடத்துல வாங்கி டக்குன்னு கனெக்ட் பண்ணிட்டு ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஓகே, இதுவும் பெரிய காம்ப்ளிகேட் விஷயம் இல்லை. நீங்கள் ஆனால் ஹோஸ்டிங் வாங்கிட்டு நான் என்ன யோசிக்கிறேன்னா நான் மெயினாக இதில் என்ன யோசிக்கிறேன்னா நாளைக்கு ஏதாவது சின்னதாக ப்ராப்ளம் சும்மா ஏதாவது லேகிங் ஆனிச்சுன்னா பட் நீங்கள் வந்து இதை வந்து நான் தனியாக பார்த்துக்கிற மாதிரி இருக்கணும்ல, ஏன்னா அப்படிங்களா? கண்டிப்பாக நாங்கள் ஒன்ஸ் வெப்சைட் டெவலப் பண்ணிட்டு உங்கள்கிட்ட வெப்சைட் சப்மிட் பண்ணிவிடுவோம் சரிங்களா. எனி டவுட்ஸ் நடுவில் ப்ராப்ளம்ஸ்லாம் மோஸ்ட் ப்ராப்ளி வராது. அப்படி வந்தாலும் வந்து எப்படி நம்ம போய் அப்ரோச் பண்ணுவோம் சப்போர்ட் சிஸ்டம் அப்படின்ற ஒரு ஐடியாலஜி கொடுத்துருவோம், புரியுதுங்களா. ப்ராப்ளம் கிராஷ்லாம் ஆக சான்சஸ் இல்லை. நீங்கள் வந்து இப்போ சப்போஸ் அவுட் சைடில் டொமைன் அண்ட் ஹோஸ்டிங் நீங்கள் சப்போஸ் வெளியே வாங்குறீங்கன்னா அவங்கள போய் நீங்கள் ரீச் அவுட் பண்ணுற மாதிரி இருக்கும் பர்சனலாக.
நாங்கள் வந்து உள்ளே வந்து ஹெல்ப் பண்ண முடியாது. இப்போ ப்ராடக்ட் சேஞ்ச் ஆகுது, ப்ராடக்ட் லிஸ்டிங் மாற்றணும், இல்லை ப்ராடக்ட்ஸோட லிஸ்டிங் டோட்டலாக மாற்றணும்னா அங்கே வந்து நான் ஹெல்ப் பண்ண முடியும் உங்களுக்கு. புரியுதுங்களா? ஹோஸ்டிங் சைடில் ப்ராப்ளம்னா என்னால் உள்ள வந்து ஹெல்ப் பண்ண முடியாது. ஏன்னா அது அந்த சைடு அவங்க கிட்ட நீங்கள் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் ஹெல்ப் கேட்குற மாதிரி இருக்கும் அவங்ககிட்ட. ஓகே ஓகே. இப்போ அந்த ஹோஸ்டிங்க்கு என்ன வெப்சைட்ல போய் நான் பண்ணணும்? நீங்க ஏதாவது உங்க எக்ஸ்பீரியன்ஸ்ல இப்போ ஹோஸ்டிங்க்கு நிறைய கம்பெனிஸ் இருக்கும்ல? ஆமாம் ஆமாம் ஆமாம். எனக்கு தெரிஞ்சு ப்ளூ ஹோஸ்ட்னு ஒன்று இருக்குது. ப்ளூ ஹோஸ்ட் நீங்க சொன்னீங்க. ஓகே. வேர்ல்டு வைடாக நல்லா தான் இருக்குது. சரி சரி. இல்ல அப்ப நான் அதுலயே போறேன். ஏன்னா இப்போ நான் ஏற்கனவே டொமைன் நேம் வாங்கிட்டேன். சோ அப்ப நான் ப்ளூ ஹோஸ்ட்லயே ஹோஸ்டிங் நாளைக்கு ஏதாவது ஒரு சின்ன டவுட்னா கூட நான் நீங்க சொல்றது நான் ஈஸியா கோரிலேட் பண்ணிக்க முடியும். ஆமாம் ஆமாம் ஆமாம். கண்டிப்பாக நீங்கள் இப்போ ப்ளூ ஹோஸ்ட்டில் வந்து ஹோஸ்டிங் வாங்கிட்டு அவங்ககிட்ட கஸ்டமர் சப்போர்ட்லேயே நல்லா கால்லாம் நல்லா எடுப்பாங்க டக்குன்னு. அதில் நீங்கள் டக்குன்னு கால் பண்ணி இந்த மாதிரி எனக்கு வந்து கனெக்ட் பண்ணி கொடுங்கன்னா அவங்க ஒரு கைட் பண்ணுவாங்க. கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா முடிஞ்சிச்சு வேலை, நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஈஸி தான். ஓகேங்க. ஸோ அப்போ அவங்ககிட்ட வந்து நான் என்னோட அந்த வெப்சைட் நேமை மட்டும் கொடுத்து எனக்கு இதை ஹோஸ்டிங் சொன்னால் அவங்களே எல்லாம் பண்ணி ஆமாம் அவங்களே பண்ணி கொடுத்துருவாங்க. இப்போ அதில் பேக்கேஜ் நான் எப்படிங்க சூஸ் பண்ணுறது? அதில் மெமரிக்கு ஏற்ற மாதிரி பேக்கேஜ் மாறுமா இல்லை அது எப்படி? ஒன்லி இயர்லி பேக்கேஜ் மந்த்லி பேக்கேஜா இல்லை? நீங்கள் வந்து அதான் எப்படி சொல்கிறீங்க, மந்த்லி பேக்கேஜ்னு ஒன்று இருக்கும். 1 மந்த்துக்கு இருக்கும், 6 மந்த்ஸ் இருக்கும், 12 மந்த்ஸுக்கு இருக்கும், அப்புறம் 4 இயர்ஸ் 5 இயர்ஸ் வரைக்கும் இருக்கும். எல்லாமே பட்ஜெட்டை பொறுத்து தான் மாறும். சரிங்களா? அதில் பேபி நான் சொல்கிறேன், அது நான் உங்களுக்கு டீட்டெயிலாக உள்ள ஜாயின் ஆனதுக்கப்புறம் நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் என்ன ஹோஸ்டிங் சூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு. சரிங்களா? ஓகேங்க. ஓகே. ஸோ இப்போ வந்து இப்போ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் வந்து கேட்கலாம். இல்லை எனக்கு கிளியர்னு சொன்னீங்கன்னா நம்ம வந்து நெக்ஸ்ட்டு ஒரு கூகுள் மீட்டில் ஜாயின் பண்ணி நம்ம வந்து டிசைன்ஸ் பார்த்து டிசைட் பண்ணிக்கலாம். ஓகே. இல்லை ஆக்சுவலாக எனக்கு இன்னும் என்னன்னா, இப்போ அந்த வெப்சைட்டில் வந்து இங்கே இந்த ரிட்டர்ன் பாலிசி, இம்ப்ரிண்ட், ப்ரைவசி பாலிசி, இதுக்கு இப்போ இந்த ஒரு வெப்சைட்குள்ளே அந்த என்ட்ரி பண்ணுறது இல்லை. ஸோ அது வந்து நாங்கள் உங்களுக்கு கொடுத்துருவோம். கரெக்டுங்களா? என்ன வந்து நீங்கள் இல்லை எங்களுக்கு வந்து அது நீங்கள் ஒன்ஸ் வெப்சைட் கிரியேட் பண்ணி சொல்லிடுங்களா? நாங்கள் மேனுவலாக போய் அப்லோட் பண்ணிக்கணுமா? இல்லை 15-20 ப்ராடக்ட்ஸ்னால் நாங்களே ஆட் பண்ணி கொடுத்துருவோம். ஓகே. அப்புறம் இதில் இன்னொன்று மெயினாக சொல்லணுன்ட்டு இருந்தேன். இப்போ இதில் லாங்குவேஜ் எப்படி? எனக்கு வந்து ஜெர்மன் லாங்குவேஜ், இங்கிலீஷ் ரெண்டுமே வேணும். ஸோ இப்போ அந்த வெப்சைட்குள்ளே போனால் அவங்க லாங்குவேஜ் வேணுங்கிற மாதிரி சூஸ் பண்ணுற மாதிரி அப்படி வேணுங்களா? அப்போ இன்டெகிரேட் பண்ணணும். அதுக்கு ஆக்சுவலாக இன்டெகிரேட் பண்ணலாம், அந்த மாதிரி மெத்தட் இன்டெகிரேட் பண்ணலாம். ஸோ அது கூட சேர்த்து நீங்கள் சொல்கிற மாதிரி ப்ராடக்ட்ஸ் அங்கே இருக்குன்னு ஆக்சஸ் பண்ணணும். இதில் கொஞ்சம் ஆக்சுவலாக நான் பண்ணுற நார்மல் வெப்சைட்டோட கொஞ்சம் சார்ஜஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வருது. வெயிட் பண்ண சாருங்க. ஓகே. நீங்கள் அந்த லாங்குவேஜ் இன்டெகிரேஷன் பண்ணலாம். ப்ளஸ் வாட்ஸ்அப் உங்களுக்கு அங்கே ஆக்சுவலாக அங்கே வாட்ஸ்அப் அவைலபிள் இல்லை ஜெர்மனியில்? இல்லைங்க. இவங்க வாட்ஸ்அப்லாம் யாரும் அதெல்லாம் டேட்டா செக்யூரிட்டி யாரும் நம்பர்லாம் கொடுத்து கான்டாக்ட்லாம் பண்ண மாட்டாங்க. அப்படிங்களா? சரி. அப்போ மேபி ஃபார்ம் தான், ப்ராப்ளி ஃபார்ம், பேமெண்ட் கேட்வே அப்படி தான் இருக்கும். புரியுது. ஆமா. எனக்கு வந்து அந்த வெப்சைட்குள்ள போனா ஃபர்ஸ்ட் அப்படியே ஜெர்மன்லயே தெரியணும். அப்புறம் வேணும்னா அவங்க இங்கிலீஷ்ல மாத்திக்கிற மாதிரி பண்ணலாம். இன்டெகிரேட் பண்ணலாம். அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. பண்ணிக்கலாம். பண்ண முடியும். நம்மளால பண்ண முடியும். நீங்க சொல்றதுல அந்த பிளான்ல வந்து ப்ரொஃபைல் அவங்க கிரியேட் பண்ற மாதிரி இருந்தா அது அந்த மாதிரி பண்ண முடியுங்களா? ஸோ வேணும்னா அவங்க வந்து ப்ரொஃபைல் கிரியேட் பண்ற மாதிரி நாங்க நியூஸ் லெட்டர் அனுப்புற மாதிரி இது வந்து எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸுங்களா? இது எப்படி? இது பேசிக் இதில் வருமா? இல்லை இதெல்லாம் எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் தான் வரும். நீங்கள் அந்த லாங்குவேஜ் சேஞ்சே எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸில் தான் வரும். லாங்குவேஜ் சேஞ்ச் பண்ணுற எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸில் வரும். பேமெண்ட் இன்டெகிரேஷன் தான் நான் உங்களுக்கு ஆஃபர் பண்ண முடியும். லாங்குவேஜ் சேஞ்சஸ் வந்து எக்ஸ்ட்ரா ஃபீச்சரில் வரும். நெக்ஸ்ட் இப்போ நீங்கள் மெயில் கலெக்ட் பண்ணி நியூஸ் லெட்டர் சென்ட் பண்ணலாம். இல்லாட்டி இன்னொன்று vlog கொடுக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த நைக்கியான்னு நினைக்கிறேன், ஐ திங்க் ஸோ, Nykia.comலாம் பார்த்துருக்கீங்களா? ஒரு ப்ராடக்ட் வாங்க போனால் அந்த ப்ராடக்ட்டை பற்றி ஒரு சின்ன பிளாகே இருக்கும் உங்கள் வெப்சைட்டில். அதே மாதிரி உங்கள் ப்ராடக்ட் ஒன்று வாங்க போகிறாங்கன்னா அதை பற்றின ஒரு சின்ன பிளாக் இருந்துச்சுன்னா இன்னும் நல்லா டீட்டெயில்டு ஒரு ஐடியா கிடைக்கும் உங்களுக்கு. வாங்குறதுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். அந்த மாதிரி பிளாக்ஸ்லாம் ஆட் பண்ணலாம் நீங்கள் ஈஸியாக. எத்தனை பிளாக்ஸ் வேணால் ஆட் பண்ணிக்கலாம் அன்லிமிட்டடாக. அது வந்து பிளாக் ஆட் பண்ணுறது எதில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னா, ஒரு இ-காமர்ஸ் ஸ்டோரில் பிளாக் இருக்குன்னா உங்களுக்கு எஸ்இஓவில் இன்னும் சீக்கிரமாக உங்களோட டாப்பில் வந்து நின்றுவீங்க. ஏன்னா எல்லா வேர்ட்ஸும் அதில் வந்துருது. கரெக்டாக பிடிச்சிட்டிங்க பாயிண்ட்டு. ஸோ அது இருந்தால் இன்னும் பெட்ரு. ஆனால் அது எக்ஸ்ட்ரா ஃபீச்சரில் தான் வரும் உங்களுக்கு. ஓகே. டாப் ரேங்க்கில் வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு ஸ்டார்டிங்லேயே. இல்லை கரெக்ட் தான். ஏன்னா இனிஷியல் ஃபேஸில் கொஞ்சம் இந்த மாதிரி சின்னதெல்லாம் பண்ணி தான் ஆகணும். ஓகே. ஆமாம். ஏன்னா நம்ம வந்து பெரிய .comலாம் கிடையாது. இதெல்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துன்னா அதுவும் ஆர்கானிக்காக எஸ்இஓலாம் ஒர்க் ஆகுதுன்னா உங்களுக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஆர்டர் வர ஆரம்பிச்சிடும். புரியுதுங்களா? இல்லை நான் அதுதான் கரெக்டு தான். ஏன்னா நம்ம குவாலிட்டியாக தான்
கொடுக்குறோம். பட் ஆனா அது அவங்க ஃபர்ஸ்ட் டைம் வாங்குறவங்க ஒன்ஸ் வாங்கிட்டு பிடிச்சிருந்தா கண்டிப்பா தேடி வருவாங்க. ஆனா அந்த ஃபர்ஸ்ட் டைம் பார்க்க வைக்கிறதுக்கு இந்த மாதிரி எல்லாம் நீங்க சொல்ற மாதிரி தான் பண்ணிதான். ஆமா ஆமா. ஓகே ஓகே ஓகே. சோ இது ஓகே, நீங்க டைம் எடுத்துட்டு டிசைட் பண்ணிட்டு சொல்லுங்க, நம்ம வந்து பார்ப்போம். வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கேளுங்க என்கிட்ட. இல்ல அவ்வளவுதாங்க இப்போதைக்கு இதுதான். சரி சரி சரி. இப்ப இன்னொரு டவுட் என்னன்னா, இப்ப நான் வந்து டொமைன் வாங்கியிருந்தேன். இப்ப நான் நிலன் பொட்டிக்னு சொல்லிட்டு தான் டொமைன் நிலன் பொட்டிக்.de அப்படிதான் வாங்கியிருந்தேன். இப்ப அந்த இமெயில் ஐடி இருக்குல்ல, இப்ப அந்த இமெயில் ஐடி வந்து இது கூட இன்டகிரேட் ஆகுமா? இப்ப இதுல வர queries எல்லாமே இப்ப இதுல வந்து நம்ம ஒரு கான்டாக்ட் ஃபார்முலா அந்த இதெல்லாம் வச்சுக்கலாம். கான்டாக்ட் நீங்க அது என்ன மெயில் ஐடி கொடுக்குறீங்களோ அதுக்கு வந்து நான் நீங்க இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் சப்போர்ட்னு ஒரு பேஜ் வச்சுட்டு டு யூ ஹேவ் எனி டவுட்ஸ் ஆர் எனி queries கான்டாக்ட் திஸ் மெயில் ஐடின்னு நான் வந்து ஒரு டெக்ஸ்ட்டை போட்டு ஒரு மெயில் ஐடி கொடுப்பேன். அந்த மெயில் ஐடி வந்து நீங்கள் என்ன மெயில் ஐடி உங்களுக்கு வேணும், நீங்கள் எனக்கு இங்கே தான் கஸ்டமர் அனுப்புகிற மெயில் ஐடினா எனக்கு இந்த மெயில் ஐடி தான் வரணும், நீங்கள் அந்த மெயில் ஐடி கொடுத்துட்டிங்கன்னா நான் அதை அங்கே அட்டாச் பண்ணுறேன். ஸோ பீப்புள் அதை கிளிக் பண்ணால் அந்த மெயில் ஐடிக்கு தான் வரும் உங்களுக்கு. அப்புறம் இன்னொரு உங்கள்கிட்ட சொல்ல மாட்டேன், இந்த பிளாக்ஸும் இந்த லாங்குவேஜ் சேஞ்ச் பண்ணுறது இருக்குல்ல, இது ரெண்டுத்தையுமே நீங்கள் சேர்க்கும் போது உங்களோட சார்ஜஸ் வந்து நான் 15K சொல்லியிருந்தேன். ஆக்சுவலாக இந்த ஃபீச்சர் இருக்குன்னு எனக்கு தெரியாதுல்ல. ஸோ நீங்கள் வந்து இப்போ சப்போஸ் பிளாக்ஸ் எனக்கு வேணாம் அப்படின்னு டிசைட் பண்ணிங்கன்னா ப்ராப்ளம் இல்லை. பிளாக்ஸுக்கு தனியாக உங்களுக்கு வந்து அரௌண்ட் ஒரு 7,000 ஆகும் பிளாக்ஸ் ஆட் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா. அந்த ஃபீச்சர் கொண்டு வந்து நீங்கள் ரெகுலராக பிளாக்ஸ் ஆட் பண்ணணும். ஏன்னா அதுவே ஒரு செப்பரேட் வெப்சைட்டாக போகிற அளவுக்கு அதில் விஷயம் இருக்குது, சரிங்களா? பட் ஆனால் நீங்கள் சிங்கிள் வெப்சைட்டில் இன்டகிரேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அது தனியாக எக்ஸ்ட்ரா 7,000 ஆகும். இல்லை எனக்கு வந்து ஜெர்மன் லாங்குவேஜோ இங்கிலீஷ் லாங்குவேஜ் மட்டும் ஆட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நம்ம ஆட் பண்ண முடியும். அதுக்கான வெறும் ஜெர்மன் லாங்குவேஜ் இங்கிலீஷ் லாங்குவேஜ் ஆட் பண்ணுற சார்ஜஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அரௌண்ட் எக்ஸ்ட்ரா ஒரு அடிஷ்னல் ஒரு 3,000 வரும். ஓகேங்க ஓகே ஓகே சரிங்களா? ஸோ நீங்கள் பிளாக்ஸு இல்லாட்டி இந்த லாங்குவேஜ் அப்படின்றத நீங்கள் டைம் எடுத்து டிசைட் பண்ணிட்டு என்கிட்ட சொல்லலாம். எனி எது டவுட்ஸ் இருக்குங்களா? ஓகே ஓகே புரியுது புரியுது. ஏன்னா பேமெண்ட் கேட்வேன்னு வரும்போது நம்ம கூகுள் பே ஃபோன்பே யூஸ் பண்ண முடியாது, அங்கெல்லாம் கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு தான் யூஸ் பண்ணுவாங்க. அப்போ இருக்கும்போது நம்ம வந்து ஒரு தேர்ட் பார்ட்டியாக நல்லா இன்டெகிரேட் பண்ணால் தான் உங்களுக்கு சேல்ஸ் நடக்கும். இல்லாட்டி என்ன பேமெண்ட் கேட்வே இவ்வளோ நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க வெளியே. ஓகே ஓகே. இல்லை இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ எனக்கு என்னன்னா, ஓகே இந்த டேஸை வந்து இந்த 45 ஒரு 60 டேஸே சொன்னீங்க. அந்த 60 டேஸை வந்து இப்போ இன்கேஸ் நான் ஃபோட்டோ கொடுக்கறது கொஞ்சம் டைம் ஆகும். ஏன்னா இப்போ நாங்கள் தான் அந்த ஃபேப்ரிக்ஸ் அந்த மேனுஃபேக்சரிங்லாம் சொல்லியிருக்கோம், இப்போ தான் ப்ரொடக்ஷன் ஆரம்பிச்சிருக்காங்க. என்னன்னா அந்த பொருள் என் கைட்டு வந்து நாங்க போட்டோ எடுத்து அப்லோட் பண்றதுக்கு டைம் ஆகும். சோ நான் அது வரைக்கும் அந்த போட்டோ செக்ஷன் மட்டும் விட்டுட்டு மத்த டீடைல்ஸ்லாம் உங்களுக்கு நான் கொடுத்தா லேட்டர் பார்ட்ல இதை நம்ம ஆட் பண்ணிக்க முடியுமா? பண்ணிக்கலாம் பிரச்சனை இல்லை, பண்ணிக்கலாம். ஓகே ஓகே பண்ணிக்கலாம். சோ ஏன்னா அது வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன்னா அந்த 2 months எப்பயுமே தள்ளி போயிட்டே இருக்கும்ல. சோ அதுக்கு தான் பண்ணிக்கலாம். நான் நீங்க கூட ஆட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு கூகுள் மீட்ல போட்டு சொல்லி கொடுத்துறேன். அப்ப இன்னும் ஈஸியா இருக்கும்ல உங்களுக்கு. இல்ல சூப்பர் தான், எனக்கு அந்த மாதிரி சொல்லி கொடுத்துருங்க. நான் அப்படிங்கிற அப்புறம் கஸ்டமர் அதான் கிளையண்டோட கன்வீனியன்ஸ் தான் நம்மளுக்கு முக்கியம். அப்புறம் இல்ல அந்த கஸ்டமைஸ் மட்டும் நீங்க எப்படின்னு சொல்லி கொடுத்துட்டீங்கன்னா வேணும்னா எப்படி பிரைஸ் சேஞ்ச் பண்றது போட்டோஸ் சொல்லிதான். இப்போ வந்து ப்ராடக்ட் லிஸ்டிங்ன்றது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராடக்ட்ஸ் ஆட் பண்ணுறது, ப்ராடக்ட்ஸ் சேஞ்ச் பண்ணுறது, ப்ராடக்ட் டிஸ்கிரிப்ஷன் ஆட் பண்ணுறதுன்றது நாங்கள் ஒரு டைமும் நீங்கள் வந்து எங்களுக்கு பண்ணும்போது நாங்கள் ஒரு அமௌண்ட் வாங்கிட்டு உங்களுக்கு சொல்லி தருவோம், நாங்கள் பண்ணி கொடுப்போம். சரிங்களா? அதை சப்ஸ்கிரைப் பண்ணி எவ்ரி டைம் நீங்களை டிபெண்ட் பண்ணக்கூடாது, புரியுங்களா? என்ன டிபெண்ட் ஆக தேவையில்ல, எனக்கு நீங்கள் சொல்லி கொடுத்துருங்க அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நான் உங்களுக்கு சொல்லி தந்துடுவேன். சரிங்களா? ஒரு 1/2 hour ஆகும், அதுக்கு மேலே ஆகாது. சரிங்க சரிங்க. ஓகே ஓகே ஓகே. இப்போ நீங்க ஓகே ஸோ இப்போ நீங்க அடுத்தது வந்து இப்போ நம்ம மீட் பண்றது கூகுள் மீட்லங்களா? ஆமாம். ஆக்சுவலாக உங்கள் ரெக்கமெண்ட் இன்னும் ஃபுல் ஃப்ளெஜாக சொல்லுங்கள். இ-காமர்ஸ் ஸ்டோர் சொன்னீங்க, நெக்ஸ்ட் ஃபீச்சர்ஸ் சொன்னீங்க, கிளியர் கட்டாக ஒரு ஐடியா கொடுத்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி இந்த டிசைன்ஸை லேட்டராக காமிக்கலாம். நீங்கள் டைம் எடுத்துக்கோங்க, எனக்கு ஒரு ஐடியா கிடச்சிருச்சு. நீங்கள் டைம் எடுத்துக்கிட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் பண்ணதுக்கப்புறமா நம்ம வந்து ஒரு கூகுள் மீட்டில் ஜாயின் பண்ணுவோம். அதுக்கேற்ற மாதிரி நான் உங்களுக்கு வெப்சைட்ஸ் விச் எக்ஸல் எக்ஸஸ்லாம் கேட்டிங்களே அந்த மாதிரி ஒரு வெப்சைட் தான் வேணும்னு சொல்லிட்டு, ஸோ நல்லா ப்ரீமியமாக இருக்கிற வெப்சைட்ஸை நான் உங்களுக்கு ஷோகேஸ் பண்ணுறேன். அதில் டிசைட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுவோம். சரிங்களா? கண்டிப்பாங்க. அப்போ நான் கொஞ்சம் வெப்சைட் பார்த்துட்டு, ஏன்னா எனக்கு உங்களுக்கு நான் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கறதுக்கே நான் கொஞ்சம் தெரிஞ்சிருக்கணும், அதனால உள்ள ஓகே ஒன்றும் அர்ஜென்ட்லாம் இல்லை, டைம் எடுத்து டிசைட் பண்ணுங்கள். சரிங்களா? கண்டிப்பாங்க. ஓகே சரி ஓகே தேங்க்யூ. சரிங்க. ஸோ இப்போ நான் டிசைட் பண்ணிட்டேன்னா உங்களை எப்படி காண்டாக்ட் பண்ணுறது? இது இப்போ இதே மாதிரி வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு அதே வாட்ஸ்அப் கால் தான், அதே வாட்ஸ்அப் நம்பரில் மெசேஜ் பண்ணுங்க, நான் கால் பேக் பண்ணுவேன். ஏன்னா டைம் டியூரேஷன் டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல. ஓகே சரிங்க. இப்போ நீங்க எப்படி அதை இப்போ நான் பிசினஸ் பண்றதுனால எனக்கு இந்த கேள்வியே வருது. இப்போ நீங்க எப்படி உங்களுக்கு நிறைய பேர்
வாட்ஸ்அப் பண்றாங்களா, எப்படி நீங்க அதை ஆர்கனைஸ் பண்ணி ரிப்ளை பண்றீங்க? நம்மளுக்கு மோஸ்ட்டாக வந்து கிளைண்ட்ஸ் வந்து நான் மோஸ்ட்டாக வந்து தமிழ்நாட்டு கிளைண்ட்ஸ் இப்போ வந்துக்கு நான் வந்து நீங்கள் இந்த மாதிரி இப்படி தான் ப்ராபப்ளி நம்ம வந்து ஒரே நம்பர் தான் யூஸ் பண்ணுறேன் சரிங்களா. வாட்ஸ்அப்ன்றது பிஸ்னஸ் நம்பர் ஒரு நம்பர் தான், அதில் தான் நீங்கள் இப்போ பேசிகிட்டு இருக்கீங்க. அதில் வாட்ஸ்அப் பிஸ்னஸ்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, ரெண்டு நார்மல் வாட்ஸ்அப் ஒன்று இருக்குது, வாட்ஸ்அப் பிஸ்னஸ்னு ஒன்று இருக்குல்ல. அந்த வாட்ஸ்அப் பிஸ்னஸ் வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கிறது தான். ஸோ அதுவே எனக்கு இப்போ அதுவே போதுமானதாக இருக்குது. வேறு எதுவும் பெருசாக எக்ஸ்ட்ரா அடிஷ்னல் டூல்ஸோ அதெல்லாம் யூஸ் பண்ணுறதில்ல. இதுவே எனக்கு போதுமானதாக தான் இருக்குது. நீங்கள் வந்து இன் ஃப்யூச்சரில் உங்களுக்கு பிரச்சனை வரும், ஒரு நாளைக்கு ஒரு 10-15 பேர் வந்து கொரீஸ் கேட்பாங்க, அப்படிலாம் டவுட் வரும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்கள் வெப்சைட்டில் சாட் பாட் போட்டுக்கணும். அப்போ ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக கேட்குற கேள்விலாம் அது பார்த்துக்கும். எத்தனை நாளில் டெலிவரி ஆகும் அப்படின்ற கொஸ்டின் எல்லாருக்குமே ஒரு இ-காமர்ஸ் ஒர்க்கில் வந்தால் கரெக்டுங்களா. அதை வந்து சொல்லுங்கள். ஆக்சுவலா இங்க என்ன ப்ராப்ளம்னா, இங்க ஜெர்மனியை பொறுத்த வரைக்கும் 14 டே ரிட்டர்ன் பாலிசின்னு ஒண்ணு இருக்கு. சோ அவங்க ஆர்டர் பண்றாங்கன்னா வித்தின் 14 டேஸ்க்குள்ள அவங்க என்ன ரீசனுக்கு வேணாலும் ரிட்டர்ன் பண்ணிக்கலாம். அதை நம்ம இதே பண்ண முடியாது, டினையே பண்ண முடியாதுங்களா. இப்ப இது மாதிரிதான். சோ ஆனா அது வந்து கம்பல்சரி இங்க ரூல். நீங்க வந்து ஒரு ப்ராடக்ட் வந்து இன்வாய்ஸோட நீங்க கொடுக்குறீங்கனாவே ஒரு சில ப்ராடக்ட்டுக்கு வந்து ரிட்டர்ன் பாலிசி நீங்க இது பண்ணி தான் ஆகணும். அது நீங்கள் தான் ஆஸ் எ பிஸ்னஸ் ஓனரை நீங்கள் தான் மேனேஜ் பண்ணி ஆகணும் அந்த ஒரு டேக்கில். அது அந்த இருக்கு. பட் ஆனா இது அமேசான்ல வந்து ரொம்ப ஃப்ரீக்வெண்டா அது ரெண்டு விதமாவும் இருக்கு. ஒரு சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா வாங்கிட்டு ஒரு சில ஈவெண்ட்டுக்கு யூஸ் பண்ணிட்டு திரும்ப ரிட்டர்ன் பண்ணுவாங்க அமேசான்ல, அது மாதிரி நிறைய. பட் இப்ப நான் சொன்ன பிளாட்ஃபார்ம்ல பாத்தீங்கன்னா ஈடெஸ்ஏ அந்த மாதிரி பாத்தீங்கன்னா தே வில் ரிட்டர்ன் பாலிசி கொஞ்சம் இதா வச்சிருக்காங்க. ஏன்னா நீங்க அதை யூஸ் பண்ணக்கூடாது, எந்த ரீசனுக்காக பண்றீங்கன்னு கொஞ்சம் கன்ஸ்டெயின் பண்ணிருக்காங்க. அப்புறம் நாங்க என்ன ஐடியா பண்ணிருக்கோம்னா, ட்ரெஸ்ல வந்து சம்திங் வந்து அவங்க அதை இதை கட் பண்ணாங்கன்னா நாங்க ரிட்டர்ன் பண்ணாத மாதிரி, ஸோ அந்த மாதிரி நம்ம இது பண்ணிக்கலாம். ஏன்னா அவங்க வெளியே போட்டுட்டு திரும்ப ரிட்டர்ன் பண்றாங்கன்னு வச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் ரைட். அதெல்லாம் நீங்கள் இன்டர்னல் பிஸ்னஸில் நீங்கள் டிசைன், அதாவது பிஸ்னஸ் ஸ்ட்ரக்சர் டிசைன் பண்ணும்போது எல்லாம் இன்டர்னல் குட்டி குட்டியாக ஒரு சின்ன ப்ரான்ச்சஸாக ப்ராப்ளம்ஸ்லாம் நீங்களே ரைட் அவுட் பண்ணி ஃபிகர் அவுட் பண்ணுறது தான் ப்ராப்ளம்ஸ் கரெக்டாக இருக்கும். அதுதான். சரிங்க, இப்போ பார்க்கலாம். நம்ம டைம் எடுத்துகிட்டு சொல்லுங்கள் என்கிட்ட, நம்ம வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப் போகலாம். சரிங்களா, பார்க்கலாம். ஓகே, பாய். அப்புறம் இன்னும் ஒரே ஒரு இது சொல்லுங்கள். ஹலோ, சொல்லுங்க. இல்ல ஆக்சுவலா இப்ப நான் பேமெண்ட் பண்றது வந்து நீங்க வந்து ஜிஎஸ்டி நம்பரோட கொடுப்பீங்களா? இப்ப அந்த பேமெண்ட் இது எப்படி பேமெண்ட் உங்களுக்கு ஜிஎஸ்டி பில்லோட வரணுங்களா எப்படி? அது இல்ல வந்தா பெட்டரா இருக்கும்னு யோசிக்கிறேன். பட் ஆனா உங்களால அது ஃபீஸிபிளா? ஜிஎஸ்டி இருக்கு, நான் ஜிஎஸ்டி பில்ல போட்டு என்ட்ரி போட்டு தரேன் உங்களுக்கு இன்வாய்ஸா. ஓகே. இல்ல எதுக்காகனா நான் வந்து இங்க டாக்ஸ் ஃபைல் பண்றப்ப நான் என்னோட பிசினஸ் அக்கவுண்ட் தனியா இங்க கிரியேட் பண்ணுவேன். சோ அது மூலமா இப்ப நீங்க அந்த பில் கொடுத்தீங்கன்னா அதை நான் இதுல இங்க டாக்ஸ் ஃபைல்றப்ப என்னன்னா என்னோட பிசினஸ்ல இதெல்லாம் எக்ஸ்பென்ஸ்னு சொல்லிட்டு புரியுது. சரி, ஓகேங்க. ஐ மீன் பாசிபிள் தான். ஓகே, என்கிட்ட ஜிஎஸ்டி நம்பர் இருக்கு, நான் நோ ப்ராப்ளம். நான் கிளைண்ட்ஸோட ஜிஎஸ்டி எடுத்து கம்பெனியாக ரெஜிஸ்டர் பண்ணி ரன் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதை போட்டு கொடுத்துருவேன், ப்ராப்ளம் இல்லை. ஓகே. ஏன்னா நான் வந்து உங்களுக்கு பே பண்றது இங்க இருக்க ஜெர்மன் அக்கவுண்ட்ல இருந்து உங்களுக்கு பே பண்ணிட்டு, சோ அது மூலமா வந்தாதான். ஓகே. நோ ப்ராப்ளம். ஓகே. தேங்க் யூ. பாய். பார்க்கலாம். ஆக்சுவலா நீங்க என்ன ஊரு? நான் விழுப்புரம். ஓகே. விழுப்புரம் தான் என்னோட ஹோம் டவுன். சரிங்க. ஓகே. சரி, ஓகே, பார்க்கலாம். பாய். சரிங்க, பாப்போங்க. ரொம்ப தேங்க்ஸ். ஓகே. ஸோ இந்த மாதிரி கிளைண்ட்ஸ் கிட்ட நிறைய பேர் நல்லா பேச முடியும். ஸோ இவங்க வந்து ஜெர்மனிலேருந்து பேசியிருக்காங்க. ஸோ இஃப் யூ ரியலி வாண்ட் டு ஒர்க் வித் கிளைண்ட்ஸ், நோ கோட் செல்லர் மாதிரி ஒர்க் பண்ணணும்னு நினச்சினா இ-காமர்ஸ் ஸ்டோர் தான் இப்போ நிறைய பில்ட் பண்ணிட்டுருக்கேன். ஏகப்பட்ட கிளைண்ட்ஸோட பேசினா இ-காமர்ஸ் ஸ்டோர்ஸ் தான் வந்துட்டுருக்கு. ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சின்னா கன்ஃபார்ம் நீங்கள் என்ன யூடியூப் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம், இன்ஸ்டாகிராம் பேஜ் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி கிளைண்ட்ஸ் கிட்டலாம் நீங்கள் ஆன்போர்ட் பண்ணி ஒர்க் பண்ண முடியும். ஸோ அதுக்காக இந்த நோ கோட் செல்லிங் ஸ்கில்ஸ் லேர்ன் பண்ணலாம், ஃப்ரீலான்சிங்குள்ளே என்டர் பண்ணலாம். ஸோ மோர் தென் 2500 ஸ்டூடெண்ட்ஸ் ட்ரெயின் பண்ணியிருக்கேன். கிளைண்ட்ஸ் எப்படி ஆன்போர்ட் பண்ணணும், கிளைண்ட்ஸ் எங்கேருந்து எடுக்கணும் அப்படின்ற எல்லா இன்ஃபர்மேஷனும் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த கோச்சிங் ப்ரோக்ராம் நீங்கள் ஜாயின் பண்ணலாம். 1-to-1 கன்சல்டேஷன், ஃப்ரீ கன்சல்டேஷன் கால் கொடுத்துட்ருக்கேன். ஸோ அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் இந்த வீடியோ கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் கூகுள் ஃபார்மை ஃபில்அப் பண்ணி சப்மிட் பண்ணி வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணி நெக்ஸ்ட்டு என்னோட 1-to-1 கன்சல்டேஷன் குரூப்பில் நீங்கள் வந்து பேசலாம். நெக்ஸ்ட்டு நீங்கள் இந்த கோச்சிங் ப்ரோக்ராம் ஜாயின் பண்ணி கிளைண்ட்ஸ் ஆன்போர்ட் பண்ணலாம். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் சக்ஸஸ் ஸ்டோரி 10,000, 20,000, 50,000 சொல்லிட்டு கிளைண்ட்ஸ் ஆன்போர்ட் பண்ணி வித்தின் 30 டேஸ்க்குள்ளே ஆன்போர்ட் பண்ணியிருக்காங்க. அந்த பிளேலிஸ்ட் எல்லாமே நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். சி பாய்.